திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழப்பு. பரமபதவாசல் திறப்புக்காக இலவச தரிசன டோக்கன் பெற முயன்றபோது நிகழ்ந்த சோகம். திருப்பதியில் கூட்ட நெரிசலால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை இன்று நேரில் சந்திக்கிறார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. இன்று முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம். சென்னை சைதாப்பேட்டை ரேஷன் கடையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. யார் அந்த சார் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் கொடுக்கலாம் என அதிமுகவுக்கு மு.க. ஸ்டாலின் பதில். பொங்கலை முன்னிட்டு வரும் 10ஆம் தேதியே மகளிர் உரிமைத் தொகை வரவு வைக்கப்பட வாய்ப்பு. வழக்கமாக 15ஆம் தேதி வழங்கப்படும் நிலையில் பொங்கல் விழாவுக்கு தயாராகும் வகையில் முன்கூட்டியே வரவு வைக்க தமிழக அரசு திட்டம். ஆந்திராவில் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. நவீன ஆந்திர பிரதேசத்தை உருவாக்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதி பூண்டுள்ளதாக பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு டெல்லியில் ஆலோசனை. முதல் கூட்டத்திலேயே திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு. ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலன்களை விண்வெளியில் ஒருங்கிணைப்பதில் சிக்கல். இன்று திட்டமிடப்பட்டிருந்த டாக்கிங் சோதனையை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைத்தது இஸ்ரோ. விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து 3½ வயது குழந்தை உயிரிழந்த விவகாரம். கைதான பள்ளி தாளாளர் உட்பட 3 பேரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீ. வனப்பகுதியை அழித்து 1000த்திற்கும் மேற்பட்ட கட்டடங்களையும் சேதப்படுத்தியதால் கடும் பாதிப்பு.